ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெண்டைக்காய் புளிமண்டி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வெண்டைக்காய் பறிச்சிட்டு வந்துடலாம். இப்போது வெண்டைக்காய் பறிச்சிட்டு வந்தாச்சு. இப்போது வெண்டைக்காய் புளிமண்டி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போது கடாய் சூடாயிடுச்சு. 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போது ஆயில் சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போது கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு, தேவையான அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டை சேர்த்துக்கலாம். ரெண்டு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மொச்சை வேக வச்சு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வெண்டைக்காய் வதக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 1 ஸ்பூன் மல்லித்தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் மொச்சை புளிமண்டி ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் மொச்சை புளிமண்டி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தாராஸ் ஹவுஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.